வணக்கம் அன்புறவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஜித்தாவுடைய மெயின் சிட்டியில் இருக்கோம். அதாவது ஜித்தாவுடைய இதயம்னு சொல்லுவாங்க பலத். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஜித்தாவில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஜித்தாவில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி பலத்துக்கு வராமல் இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் மெயின் சிட்டி. இது எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே தான் வருவாங்க. எல்லா பொருட்களுமே இங்கே தான் கிடைக்கும். கடையெல்லாம் பாருங்கள். அதாவது சொந்த நாட்டுக்கு போகிறவங்க பலத் வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா பொருட்களுமே இங்கே தான் கிடைக்கும். சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கப்பா. இதை பார்த்தீங்களா, பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு, சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் பஸ்ஸு, சாப்கோ பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த ஊருக்கு போய்க்கலாம், பக்கத்து ஊர்களுக்கு போய்க்கலாம், பக்கத்து இடங்களுக்கு போய்க்கலாம். அதே மாதிரி இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜெய் 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 ஜெயின்னு தான் இருக்குது மக்கள் எல்லாருமே. அதான் சொல்கிறாங்கல்ல, அதாவது ஜித்தாவோட இதயம்னு சொல்லுவாங்க. இதை வாங்க காமிக்கிறேன், மக்கள்லாம் எப்படி இருக்கான்னு பாருங்கள். மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா? ஒரு நாள் லீவு கிடைக்கும், வெள்ளிக்கிழமை மட்டும். அந்த நாளை மட்டும்தான் வந்து மக்கள் எல்லாமே ஒன்று கூடி பாவம் அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு இங்கே வந்துடுவாங்க எல்லோரும். என்ன பண்ணுறது, அந்த ஒரு நாள் லீவை வந்து சமாளிக்கணுமே. எல்லா நாட்டுக்காரங்களும் இருப்பாங்க, எல்லா பொருட்களும் கிடைக்கும். இதை பார்த்தீங்களா, வாட்சு கடை இதுதான். இது வந்து துணிக்கடை. இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு கடை. இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, இது அத்திப்பழம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இது பாதாம், இது முந்திரி, பிஸ்தா எல்லாமே கிடைக்குங்க இந்த கடைகளில். இதை பாருங்கள், இது பாதாம் பருப்பு. இது அது வந்து வறுத்த முந்திரி. அது அப்புறம் வந்து இந்த ஐட்டத்தை பாருங்கள், எல்லாமே சாக்லேட் ஐட்டம். சாக்லேட் ஐட்டம் பார்த்தீங்களா, என்ன சாக்லேட் வேணும் வாங்கிக்கலாம், கம்மியான ரேட்டு தான் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு எந்தெந்த பொருள் வேணுமோ எல்லா பொருளையும் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடலாம். பாருங்கள், ஜித்தாவுடைய பள்ளிவாசல், அதாவது ஜித்தா பலத்தோடைய பள்ளிவாசல். இது கட்டிடத்தெல்லாம் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இது ஒட்டகம் பில்டிங் சொல்லுவாங்க, அதாவது ஒட்டக கட்டிடம், ஒட்டக மாடலில் கட்டியிருப்பாங்க. மக்கள்லாம் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, பார்த்தாவே பாவமாக இருக்கு. ஏதோ வேறு வழி இல்லாமல் வந்து கிடக்காங்க எல்லோரும். இந்த பாருங்கள், மக்கள்லாம் பாருங்கள் வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே இந்த பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் இப்போ சின்ன சின்ன கடைகள் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எவ்வளோதான் வந்து வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு நாள் எல்லா மக்களையும் வந்து பார்க்குறது, அது இருக்க அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா ஜெயில் வாழ்க்கை தான் இது. வந்து திறந்த வழி ஜெயிலுன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டை பொறுத்தளவு. காலைல எந்திரிக்கணும், காலைல வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டில் வந்து விடுவாங்க. வீடு உண்டு, வேலை உண்டு, வீடு உண்டு, வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் திறந்து விட்ட பறவை மாதிரி பறந்துட்டு போயிட்டு எங்கெல்லாம் பறந்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி திறந்து விட்டுருவாங்க. ஒரு நாள் அப்படியே வந்து மறுநாள் சனிக்கிழமையிலேருந்து கூட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி அடைச்சிடுவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு நாங்கள் பஸ்ஸில் ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பலத்துலேருந்து சர்பியாவுக்கு பஸ்ஸில் போயிடலான்னு பார்த்தோம். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரூபா, அதாவது 3 ரியாலு 45 ஹலாலா. அண்ணன் ஏறிட்டார். அவர் இந்த கார்டு வச்சுருந்தார், அதை கார்டை வச்சு காமிச்சா போதும். பஸ்லாம் கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேர் இல்லைனால அவர் ஒன்று நான் ஒன்று, அதனால் ஒரே கார்டில் 2 தடவை பயன்படுத்தியாச்சு. இதை பாருங்கள், கார்டு எடுத்தார், ஒரு தடவை வச்சுட்டாரா ஒரு ஆளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ 2 ஆளுக்கு ஓகே, அது முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், உட்காந்துட வேண்டியதான். பஸ்ஸில் உட்காந்தாச்சு. அப்படியே வந்து பலத்தை அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான். என்ன பண்ணுறது,
ஃபஸ்ட்டு தடவை நான் பஸ்ஸில் போகிறேன், ஜித்தா பஸ்ஸில். இல்லை, இதுவரைக்கும் நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனதே இல்லை. காரணம் என்னென்னா டேக்ஸி பிடிச்சி போவோம், டேக்ஸி பிடிச்சே வருவோம். அது ஒரு தனி ஒரு சுகம் தான் பஸ்ஸில் போகிறது. நம்ம ஸ்டாப் வந்துருச்சு, சர்பியாவில் இறங்க போகிறோம். வண்டி நின்றுச்சு, அவ்வளோதான். இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இறங்கியாச்சுப்பா. பாய் பாய், போயிட்டு வாங்க நீங்கள்.